பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலியமாய் இந்த வசனத்தோடு காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த 10 மாதமாக கண்ணிமை போல நம்மளை பாதுகாத்து ஜீவனோடு நம்மளை வழிநடத்தின தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இந்த 11ஆம் மாதம் அதிகாலை வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காக நம்ம கடந்து போகலாம். 10 மாதமாக எத்தனையோ போராட்டம் மத்தியில் நம்மளை நடத்தி வந்த தேவன் இந்த 11ஆம் மாதம் நம்மளை எப்படி நடத்தப் போகிறார் என்று வார்த்தை மூலமாக நம்மளோடு இடைப்படுவாராக. தொடர்ந்து வசனத்தை கூர்ந்து கவனிங்க. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். பாருங்கள், இயேசுவை தேடுகிறவர்களை யாரெல்லாம் தேடுறீங்க, யாரெல்லாம் தேடாதுக்கிறீங்க. நான் ஆலயத்துக்கு போய் 2 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, தெருவிருந்து வைத்து எவ்வளோ நாள் ஆச்சு. ரொம்ப நாளாக நான் போகவே இல்லை சர்ச்சுக்கு, ஆலயத்துக்கு போய் இருக்கிறீங்களா? பிரச்சனை வரும்போது மட்டும் சர்ச்சுக்கு போகிறது, பிரச்சனை இல்லாதபோது ஆலயத்துக்கு போகிறது இல்லை. தேவனுடைய வசனத்தை கேட்கல, வார்த்தை கேட்கறதில்லை. ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுகிறார். இந்த 10ஆம் மாதம் முடிந்து 11ஆம் மாதம் அதிகாலை வேளையில் உங்களுக்கு கேட்குற வார்த்தை, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. ஆண்டவர் யாரெல்லாம் தேடுங்களோ அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டாருங்க. உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஏன்னா என்னுடைய மகன் அவங்க என்னுடைய பிள்ளைகளை நான் கைவிடுவதே இல்லை என்றார். தகப்பன் தாய் பிள்ளைகளை எப்படி கைவிடுவார்? விடுவாங்களா? விட மாட்டார்ல. அதை நம்ம உண்டு பண்ணவருங்க. அவர் எப்படிங்க நம்மளை கைவிடுவார்? நம்ம என்ன சொல்லணும்னா, என்ன ஒன்ற காரியத்துக்கு நம்ம சிக்கு கொண்டு போகிறோம், எப்படியுடைய காரியத்துக்கு நம்ம மாட்டிக்கொள்ளுவோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்க, இந்த 11ஆம் மாதத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. யாரெல்லாம் தேடுறீங்க, தேடாமல் இருக்கிறீங்க, தேடுறவங்களே அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஏன்னு சொன்னால், அவர் உருக்கமான தேவன், இரக்கத்தின் உள்ளவர், ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆசீர்வாதத்துக்குரியவர். நம்ம அவர்கிட்ட நம்ம இருந்தோம்னா, நம்ம அவரை தேடணும்னா, நம்ம என்ன பண்ணுறோம், உலகத்தில் இருந்துக்கின்னு நம்ம எதையே தேடுறோம். அங்கே போனால் ஆசீர்வாதம், ஜெப கூடுகைக்கு அங்கே ஒரு வச்சுக்கிறாங்க, அங்கே போனால் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அம்மா சத்திரம் வச்சுது, அங்கே ஓடனா ஆசீர்வாதம் கிடைக்கும், எங்கே ஓடனா ஆசீர்வாதம் கிடைக்காதுங்க. கர்த்தரை முதலாவது தேடணும். அப்படின்னு சொன்னால் எப்படி தேடுதுன்னு சொன்னால், ஜெபத்து மூலிமா, வசனத்து மூலிமா நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோடு உறவாடும் போது, அவரோடு நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்ம இருதயமும் இயேசுனுடைய இருதயமும் கனெக்ட் ஆகணும். எப்படி ஆகும்? ஜெபத்து மூலிமா நம்ம அவரோடு உறவாடுறோம், வசனத்து மூலிமா நம்ம அவரோடு உறவாடுறோம். அப்படி இருக்கும்போது அப்போ தான் தேடுதல். அந்த தேடுதல் யார்கிட்டலாம் இருக்குது, யாரெல்லாம் அதை தொடர்ந்து கடைப்பிடிக்கிறீங்க, அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை, தேடுகிறவர்களை நீ கைவிடுவதே இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உன்னை நம்பியிருப்பார்களே. உன் நாமத்தை அறிந்து அநேகர் விட்டு இருக்கலாம், ஆனாலும் ஏசப்பா எப்படியாலும் கைவிட மாட்டார் அப்படின்னு நம்பியிருப்பாங்க இல்லையா? ஆலயத்துக்கு போகலாம், ஆனால் என்ன இயேசுடைய பிள்ளைங்க தான். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நம்பி இருப்பாங்களாப்பா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நம்ம வாழ்க்கையில். நம்ம அவர் விடவே கூடாதுங்க. எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, மரணமானாலும் ஜீவனாலும் இயேசு தான் நமக்கு எல்லாமே. தாய் தகப்பன் கூட சரிங்க, கொஞ்ச நாளைக்கு தான். இவர் அரவணைக்கிற தேவன், அன்பு செலுத்துகிற தேவன் இயேசு. அவர்கிட்ட நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களை எந்த காரியத்திலும் கைவிடவே மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, எத்தனை வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பட்டு போயிருக்கலாம். ஆனாலும் இந்த 11ஆம் மாதம் அதிகாலை வேளையில் ஆண்டவர் பேசுகிறான்னு சொன்னால், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள் நீ கைவிடுவதில்லை. தேடாதவர்கள் 10 மாதமான ஆலயத்துக்கு போகலாம். இந்த 11ஆம் மாதம் அதிகாலையில் இந்த வசனத்தை கேட்டுட்டு வரும் வாரங்களிலே ஆலயத்துக்கு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிட மாட்டார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு விலகவும் மாட்டார். உங்களோடு கூட இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அவரோடு கூட இருக்கணுங்க. இப்போ நம்ம உலகத்தோடு நம்ம மாட்டிக்கொண்டு அநேகரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு அநேக காலத்தில் நம்ம சிக்கொண்டு போய் நம்ம வாழ்க்கை சிக்கி கொண்டு இருக்கிறது, வர முடியாது இருக்கிறது. ஆனால் கர்த்தரை தேட முடியாதபடிக்கு உலக ஆசைத்தில், உலக சிற்றின்பத்தில் நம்ம தேடிக்கொண்டு மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து தான் ஆண்டவர் வெளியே வரும்படியாக இந்த கால வெளியில் உங்களோடு பேசுகிறார். கர்த்தரை தேடுகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வெட்கப்பட்டே போக மாட்டாங்க. கர்த்தாவே உங்களை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம் சொல்லிக்கிறோம் வாயில், ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை தேடுகிற பிள்ளைகளை நான் கைவிடவே மாட்டேன். யாரால என்னை தேடுறாங்க, யாரால என்னை நோக்கி கூப்பிட்றாங்க, அவங்களாம் நான் விடுவிப்பேன்.
எப்படியாப்பட்ட சிக்கட்டான நிலைமையில் இருந்தாலும் நான் விடுவிச்சு அவங்களை ஆசீர்வதிக்க போகிறேன்னு இந்த 11ஆம் மாதம் அதிகாலை வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எப்படி இருக்க வேணுமோ முதலாவது கர்த்தரை தேடணும். அவர்கிட்ட தேடினா தாங்க நமக்கு எல்லாம் கிடைக்கும். நம்ம உலகத்தில் அநேக காரியத்தில் நம்ம தேடி சிக்கி உண்டு அநேக பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஆலயத்துக்கு போக முடியாதுக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ இவ்வளோ நாள் என்னோடு இருந்தியே, என்னோடு கூட இருந்தே உனக்கு ஆசீர்வாதம் குறைவாக இருந்ததா? மகனே மகளே, ஏன் போய் மாட்டிக்கண்ட? உலக ஆசை உலக சூடி வாழ்க்கையில் போய் மாட்டிக்கொண்டு வர முடியாதபடி என்கிட்ட சேர முடியாதபடி இருக்கிறிய, நான் உன்னை கைவிட மாட்டேன்பா, உன்னை விட்டு விலக மாட்டேன்பா அப்படின்றார் ஆண்டவர். அதுக்கு தான் இந்த வசனம் சொல்கிறார், கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் என்ன பண்ணார், புறம்பே தள்ளுவதுன்னு ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே உன்னை நம்பி இருக்கிறவர்களை நீ கைவிடுவதில்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, அநேக பிள்ளைகள் சிக்கி கொண்டு இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற வசனத்தை கேட்குற பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் அநேக போராட்டத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கலாம், வர முடியாதபடிக்கு. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கைவிடவே இது இல்லை என்றார். என் பிள்ளைப்பா, நீ தெரியாமல் செய்துட்ட, உன்னை மன்னிச்சிட்டேன், உன்னை கிட்டுக்கு போகிறேன், நீ என் பக்கத்தில் வந்துருப்பா, உன்னை கைவிட மாட்டேன்பா. இப்படிப்பட்ட பிரச்சனை வரட்டு நீ பயப்படாத, நீ என்னுடைய பிள்ளை, என்னை விட்டு தூரம் போனால் கூட நான் உன்னை விட மாட்டேன். தாயில் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழித்தம்பா. நீ உலக மக்களை கூட உலகத்தில் அநேக ஜனங்களோடு பழகும்போது அந்த காரியத்தில் சிக்கிண்டு போயிட்டேன். ஆனாலும் நான் உன்னை விட மாட்டேன். என்னுடைய மகன்பா, என்னுடைய மகள்பா, நீ நான் உன்னை விடவே மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். ஆதலால் உன் நாமத்தை அறிந்தவர்கள் உன் நம்பி இருப்பார்கள். நம்பி இருக்கிறாங்கப்பா, நீ ஆசீர்வதிப்பா. இந்த 11ஆம் மாதத்தில் ஆண்டவர் அபரிவிதமான ஆசீர்வாதத்தோடு உன்னை கைவிடாதபடிக்கு. எத்தனையோ பிரச்சனை மாட்டிக்கொண்டிருக்கலாம், வர முடியாது சிக்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் அந்த 11ஆம் மாதத்தில் உங்களை விளைவித்து ஆசீர்வதித்து, நீ போன இடலாம் நான் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரிய ஒத்த நாமத்தை உனக்கு தரிப்பேன் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து இந்த 11ஆம் மாதத்தில் போய் நடத்த போகிறார். பயப்படாதீங்க, அவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஏன்னா அவர் தேவன். நீங்கள் மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் இயேசு மறக்கவே மாட்டார், என்னுடைய பிள்ளை என்று. உங்களை உருக்கமாக இந்த 11ஆம் மாதத்தில் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இந்த 11ஆம் மாதத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்ப்பதுங்க. இயேசு விட்டு தூரமாக போயிருக்கலாம். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இயேசு கிட்ட வாங்க. அதில் இந்த அன்பை தொடருங்க. அதில் இருந்த அன்பை விட்டாய் உன் பேரில் என் குறைவுண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த 11ஆம் மாதம் அந்த குறை இல்லாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ன்னு சொன்னால் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர்கிட்ட வாங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. இந்த 11ஆம் மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்த வார்த்தையை பிடித்து கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வாதத்தையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் எல்லா இடத்துலையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமைப்படுத்துவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த அது அதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.